ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 கொடூரமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிற படம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டார்க் நைட். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒரு சிட்டியவே என்ன மாதிரியான கதற வர்றான் அப்படின்னு சொல்லி தான். அவன் பண்ணுற ஒவ்வொரு கிரைமும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவனை பிடிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். அதுவும் ஒருத்தர் அப்படியே என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் அடிக்க செதற வைக்கிறது, பாம் வைக்கிறது, அவ்வளோ பணத்தை கொளுத்துறது, அதோடு சேர்த்து ஒரு ஆலயம் கொளுத்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது ஸ்பைடர். ஸ்பைடர் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு கொலைகாரன், ஒரு சைக்கோ கொலைகாரன் தொடர் கொலையெல்லாம் பண்ணிட்டு வரோம். அவனுக்கு கொலை பண்ணுறது தான் பிடிக்கும், மக்கள் அழுகிறது தான் பிடிக்கும், அடுத்தவங்க அழுகிறது தான் பிடிக்கும். அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கொலைகாரன். அவன் தொடர்ந்து ஒவ்வொரு கொலையாக பண்ண அவனை எப்படி அவனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற அந்த அந்த விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு ஹீரோ வில்லன் உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். தொடர் கொலையெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு கொலையும் அவ்வளோ பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற படம் ராட்சசன். ஒரு கொலை நடந்தால் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், எவ்வளோ மனசு பதைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டின படம் தான் அது. அதுவும் அந்த பிஜிஎம், இங்கே போடுற அந்த மியூசிக் செமையாக இருக்கும் அந்த படத்தில். ஒரு கொலைகாரன் எவ்வளோ டேஞ்சரானவன், அவனை எப்படி பிடிக்கலாம், அவனை அடுத்தடுத்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிச்சாகணும்னு சொல்லி அந்த போலீஸ் நம்ம ஹீரோ அவ்வளோ 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 பரபரப்பாக அவனை பற்றி விசாரிக்கிறது, அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காட்டுறத சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவனும் சாதாரணமாக இல்லை, அந்த கொலைகாரன் சைக்கோ கொலைகாரன் பயங்கரமான வித்தை தெரிஞ்சவன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிக்கும் அடுத்தவங்களுக்கு அதாவது என்ன நடக்கும் என்ன பயங்கரம் நடக்கும், அடுத்த என்ன பயங்கரம் நடக்கும்னு அப்படி காட்டுறது தான். அதுவும் அவன் கொலை பண்ணிவிட்டு ஒரு கிஃப்டெல்லாம் வச்சுட்டு போவான். அதெல்லாம் பார்த்தாலே திக்குன்னு இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இந்த வீடியோவில் பாய். இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா இந்த 3 படங்களுமே யூடியூப்பில் இருக்குது, அதுவும் தமிழ்லேயே இருக்குது. ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரான படங்கள் 3மே. ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. பயங்கரமான படம், ரொம்ப பயப்பட போகிறீங்க இந்த படத்தை பார்த்து.